தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு நம்ம தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை இன்றைக்கு நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதில் குறிப்பாக முதலாவது நாம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள், அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம் இதுதான். மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமல் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயத்தில் உண்டாகக்கூடிய வேதனைகள், கலக்கங்கள் எதனாலே உண்டாகிறது என்றால், சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக பேசக்கூடிய நிந்தனையான வார்த்தைகள். இன்னும் நாம் எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருக்கும்போது நம்மளை சிலர் தூஷிக்கிறார்கள். மனுஷனுடைய நிந்தையும் மனுஷனுடைய தூஷணமும் நமக்குள்ளே பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்குகிறது. எப்படி, எதனால் அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்றால், மனுஷன் நம்மளை நிந்திக்கும் போது நமக்கு ஒரு பயம் உண்டாகிறது. நமக்கு இருக்கிற நற்பெயர் கெட்டு போய்விடுமோ, நமக்கு இருக்கிற உயர்ந்த ஒரு அந்தஸ்து கெட்டு போய்விடுமோ, அல்லது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை நம்முடைய இருதயத்தை ரொம்ப ஆழமாக காயப்படுத்துகிறதுனால நமக்குள்ள ஒரு கலக்கமும் ஒரு பயமும் உண்டாகிறது. ஆனால் வேதவசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த நிந்தனைக்கும் இந்த தூஷணங்களுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் இப்படியெல்லாம் தூஷணங்கள் வரும்போது நம்ம எவ்வளோ தான் நம்மளை கட்டுப்படுத்தி பார்த்தாலும் அந்த மனுஷர்களுடைய தூஷணத்தினால நம்முடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போய்விடுகிறது. மிகுந்த மன உளைச்சல், மனவேதனை, தூக்கமில்லாத சூழ்நிலை இதெல்லாம் உண்டாகிறது. ஆனால் இந்த நிந்திக்கிற மக்களுக்கும் தூஷணம் பண்ணுகிற மக்களுக்கும் தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே பயங்கரமாக இருக்கிறது என்பது தான் வேதம் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அவங்க தூஷிக்கிறவங்க ஈஸியாக ரொம்ப சாதாரணமாக மக்களை தூஷிச்சிருவாங்க, சாதாரணமாக நிந்திச்சிருவாங்க, தூஷிச்சிருவாங்க. ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது.
எல்லாருக்கும் தூஷணம் வரும்போது தூஷிக்கிற எல்லாரையுமே கர்த்தர் சிட்சிக்க மாட்டார். தூஷணமாய் பேசுகிற எல்லாரையும் ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். யாரை தூஷிக்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபம் வரும் என்றால் அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எல்லா மனுஷனையும் தூஷிக்கிற எல்லாருடைய தூஷணத்துக்கும் தேவனுடைய கோபம் வராது. யாரை தூஷிக்கிறதுல ரொம்ப ஆபத்து இருக்கிறது என்றால் நீதியை அறிந்தவர்கள். ரெண்டாந்திரம், என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்கள். இருதயத்துக்குள்ள வேதத்தை வைத்துக்கொண்டு நீதியில் நடக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானுக்கு எதிராக, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு எதிராக யாராகிலும் தூஷித்தால், நிந்தித்தால் அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் பயங்கரமாக இருக்கும். அதில் 8வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். பொட்டுப்பூச்சி அவர்களை அவர்கள் வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வசனத்தை படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு நடுக்கம், இந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல அவர்களை அரித்து போடும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இது எதனால் நடக்கிறது என்றால் தேவனுடைய கோபம் தேவனுடைய பிள்ளைகளை தூஷிக்கிறவர்கள் மேல், நீதியை அறிந்தவர்களை தூஷிக்கிறவர்கள் மேல், வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்து தேவனை உத்தமமாய் பின்பற்றக்கூடிய மனிதர்களை தூஷிக்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபம் பயங்கரமாக இருக்கும் என்பதை நாம் அறிகிறோம். சில நேரங்களிலே உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவெல்லாம் பிரச்சனைகள், எனக்கு ஏன் இவ்வளவெல்லாம் போராட்டங்கள், என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஏன் இவ்வளோ பாடுகள் அனுபவிக்கிறேன், ஏன் எனக்கு வியாதி என்னை விட்டு நீங்கலை, ஏன் எனக்கு என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் இன்றைக்கி நான் எவ்வளவுதான் செயல்பட்டாலும் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் குழம்பி இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் யாராகிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தூஷிக்கிறீங்களா? யாராவது தேவனை ஆராதிக்கிற, இருதயத்தில் வேதத்தை பதித்து வைத்திருக்கிற, உத்தமமாய் தேவனை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்லது தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு சேவை செய்யக்கூடிய தேவ மக்களுக்கு விரோதமாக அப்படி நீங்கள் தூஷணமான வார்த்தைகளை பேசி நிந்தித்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நிந்தைய நிமித்தமாகத்தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் நீங்கள் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம். எனவே இன்றைக்கி உங்கள் வழிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் சிந்தனையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த காரியங்களை யோசித்து பார்த்து அது உங்களுக்கு தேவன் உணர்த்தினார் என்றால் இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பேசிட்டேன், நீதியை அறிந்த தேவ மக்களுக்கு விரோதமாக அல்லது வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற தேவ மனிதர்களுக்கு எதிராக நான் நிந்தித்திருக்கிறேன், தூஷிச்சிருக்கிறேன், என்னை மன்னித்து விடும் என்று நீங்கள் மனம் திரும்பி இன்றைக்கு மன்னிப்பு கேட்டால் கர்த்தராகிய தேவன் உங்களை அந்த தேவ கோபத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் வாழ்க்கையை செழிக்க ஆண்டவர் உயர்த்துவார். நீதியை அறிந்தவர்கள் யார் என்பதை குறித்து அதனுடைய 1வது வசனம், ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீதி அறிந்தவர்கள் யார் என்றால் அழகாக வேதம் சொல்லுகிறது, அவங்க கர்த்தரை தேடுகிறவர்களும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவங்க தான் நீதி அறிந்தவங்க. அவங்க எப்போவுமே கர்த்தரை தேடுவாங்க. சில நேரம் இப்படி நீதியை தேடக்கூடிய மனுஷர்களுக்கு விரோதமாக நிந்தையாக பேசக்கூடிய மனிதர்களை அவர்கள் பார்த்து விட்டு அவங்க அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எதிராக பேசவோ, நம்மளை நிந்திக்கிறாங்க, நம்மளை தூஷிக்கிறாங்க, நம்மளும் எதுக்காவது பதில் செய்வோம் அப்படி சொல்லி அவங்க செய்யாமல் அவங்க அமைதியாக இருப்பாங்க. நிந்திக்கிறவன் நிந்திச்சுட்டு போட்டும், தூஷிக்கிறவன் தூஷித்து விட்டு போகட்டும் என்று சொல்லி அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அப்படி அமைதியாக இருக்கிறதுனால நம்ம நினைத்து விடக்கூடாது அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, நீதியை பின்பற்றுகிறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க எப்பவும் ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவங்களாக இருப்பாங்க.
ஐயோ என்னை நிந்திக்கிறாங்க ஆண்டவரே, என்னை தூசிக்கிறாங்க ஆண்டவரே, இவங்க நிந்தையை என்னை விட்டு அகற்றுங்க, இவங்க தூஷணத்தை என்னை விட்டு விலக்குங்கன்னு சொல்லி அவர்கள் தேவனுக்கு முன்பாக போய் உட்கார்ந்திருந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஆனால் தூசிக்கிறவங்கள்ட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க, அவங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ண வரமாட்டாங்க. அவங்க உட்கார்ந்து கண்ணீரோடு கூட தேவனே என் நிந்தையை என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க இந்த நிந்திக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள், பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல அவர்களை அரித்து போடும், புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும் என்று ஆண்டவர் சொன்னபடி அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரையாகிலும் தூசிக்கிறீங்கன்னா இன்றைக்கி தேவ சமூகத்தில் பயபக்தியோட தாழ்மையோட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனம் திரும்பினா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் உங்களை தூஷிக்கிறவங்க, உங்களை நிந்திக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, நீங்கள் நீதியை பின்பற்றுங்கள். ரெண்டாவது, வேதத்தை இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். இந்த வேதத்தை இருதயத்தில் பதித்து நீங்கள் நீதியாய் நடக்கும்போது உங்களுக்கு விரோதமாக நிந்தை பண்ணக்கூடிய எல்லா மனுஷனையும் தேவன் சந்திப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இன்றைக்கி தியானிக்கும்படியாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 19வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை வேகமாக நம்ம பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவருக்குள்ளே விரும்புகிறேன். வேதத்தில் படிக்கும்போது எசேக்கியா ராஜாவை குறித்து அங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. அதில் முதலாவதாக நாம் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னான் என்றார்கள். நல்ல கவனியுங்கள், இங்கு அழகாக ஒரு வார்த்தை இருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். இங்கே எசேக்கியா ஒரு நல்ல உத்தமமாக தேவனை சேவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான், ஒரு உண்மையுள்ள ராஜாவாக அந்த எசேக்கியா இருக்கிறான். அவனை குறித்து நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அந்த எசேக்கியா எப்படியெல்லாம் இருந்தான் என்றால் 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்தான். அதில் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து மோசே கற்பித்த அவருடைய கற்பனையின்படியெல்லாம் கை கொண்டு நடந்தான். 7வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இந்த எசேக்கியா ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தான். தேவனை பின்பற்றுகிற இருதயத்தில் வேதத்தை பதித்த ஒரு மனுஷனும் நீதியை அறிந்த ஒரு மனுஷனுமாக இந்த எசேக்கியா இருந்ததுனால இந்த எசேக்கியாவை நிந்திப்பதற்காக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அசீரியாவினுடைய ராஜா என்ன செய்கிறார் என்றால் ஸ்தோத்திரம் பயங்கரமான ஒரு சதியை ஏற்படுத்தி தேவனையும் இந்த எசேக்கியாவையும் நிந்தித்து நீங்கள் இந்த எசேக்கியாவை நம்பாதீர்கள்னு சொல்லி ஜனங்கள் மத்தியில் தூஷணமாக பேசக்கூடிய காரியத்தை அவன் செய்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இவன் நிந்தித்த நிந்தனையை ஆண்டவர் கேட்டார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் கேட்டிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நமக்கு விரோதமாக சில மனுஷர்கள் நிந்தையாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் நீதியை அறிந்து வேதத்தை இருதயத்தில் பதித்து தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் கலங்கவும் வேண்டாம், உங்கள் தூஷணங்களுக்கு நீங்கள் பயப்படவும் வேண்டாம். காரணம் என்னவென்றால் உங்களை நிந்திக்கிற அந்த நிந்தையை தேவன் கேட்கிறார்.
தேவன் கேட்கிறவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். 4வது வசனத்தில் மத்தியில் ஒரு வார்த்தை இருக்கிறது. உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டனை செய்வாராம். ஆண்டவர் அதற்கு பதில் செய்வார். எனவே இந்த நாட்களில் நீங்கள் பல மனுஷர்களுடைய நிந்தனையினால் கலங்கி போயிருக்கிறீங்களா? தூஷணத்தை கண்டு பயந்து போயிருக்கிறீங்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். தூஷிக்கிறவங்களுக்கு விரோதமாக தேவன் செயல்படுவார். இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறவர் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். தேவ ஜனம் நிந்திக்கப்படுவதை கண்டு ஆண்டவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். ஒரு தேவனுடைய பிள்ளை அவமானப்படுத்த பார்த்து ஆண்டவர் பேசாமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் அங்கே செயல்படுகிறவராக இருக்கிறார். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். பாருங்கள், அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ என்ன செய்யாத, பயப்படாத. அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே என்ன செய்யாத, பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? இதைத்தான் நம்ம ஏற்கனவே படித்தோம். உங்களை நிந்திக்கிற மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணத்தை கலங்காமலும் இருங்கன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதே காரியம் இங்கே நடக்குது. நீ பயப்படாத. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ பயப்படாத. அவன் உன்னை தூஷிக்கட்டும், நீ அதுக்காக கலங்க வேண்டாம். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன். பார்த்தீங்களா? தூஷிக்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கத்தர் வச்சிருக்கிறாரு. நான் அவனை என்ன செய்வேன் என்றால் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன். தூஷிக்கிற தூஷணத்தை ஆண்டவர் ஆமென் கேட்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். 14வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. நல்ல கவனிங்க, எசேக்கியா என்ன பண்ணுறாருன்னா, உடனே இவன் நிருபத்தெல்லாம் எழுதி அனுப்புகிறான். எல்லா ஜனங்களே நீங்கள் எல்லோரும் பாருங்கள், இவனை நம்பாதீங்க, எசேக்கியாவை நம்பாதீங்க. அவன் நீ நம்பி இருக்கிற உன் தேவன் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி இப்படி நீங்கள் ஜனங்கள்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி பலவிதமான பயமுறுத்தலான செய்தியை சொல்லி உன்னை நாங்கள் அழிச்சு போடுவோம், உன்னை தப்பு வைக்க உங்கள் கர்த்தரால் முடியாது என்னெல்லாம் சொல்லி சில கடிதங்களை எழுதி அனுப்புகிறான். எசேக்கியா என்ன செய்கிறாருன்னா, அந்த கடிதத்தை வாங்கி வாசிச்சுட்டு கலங்கலை, அதை கொண்டு போய் நேர கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். விரித்துட்டு சொல்கிறான், கேருபீங்கள் மத்தியில் இருக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் அப்படின்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதில் 16வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரே ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். பார்த்தீங்களா? இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பதித்த மனுஷன், நீதியை அறிந்திருக்கிற எசேக்கியா, அவன் என்ன செய்கிறான்? இந்த நிந்தனையின் மத்தியிலே அவன் பயமுறுத்தும்படியாக எழுதி அனுப்பின கடிதத்தை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பாக வைத்துவிட்டு, நீர் இதை பாரும், நீர் இதை கேளும் என்று சொல்லி அங்கே அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என்னை கவனித்து கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யாராவது தூஷணமாக பேசுகிறாங்களா? உங்களை நிந்தித்து பேசுகிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக 1 பேசுனா 9 பேசாதீங்க. அவங்க 1 செஞ்சால் நீங்கள் 2 செய்யாதீங்க. அமைதியாக இருந்து அதை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போய் வைங்க. ஜபத்தில் வைங்க. நிந்திக்கிறாங்களே ஆண்டவரே என்று சொல்லி ஜபத்தில் வச்சு பாருங்கள். ஆண்டவர் நீதி செய்வார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உடனே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து அவங்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவங்கள தைரியப்படுத்துகிறாரு. 30வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறாரு, யூதாவின் வம்சத்தாரில் தப்பி மீந்தி இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை உண்டாகும். எசேக்கியா சொல்கிறாரு, எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புகிறார், நீ பயப்பட வேண்டாம், சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் என்று 31வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்ய போகிறது. ஆண்டவர் செயல்பட போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு. என்ன நடந்தது? அதில் 35வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய். நல்லா கவனிங்க, ஒரு தூதன் நிந்தித்தவங்களை கர்த்தர் சந்திப்பதற்கு ஒரு தூதனை அனுப்பினார். அந்த ஒரு தூதன் என்ன பண்ணான் பாருங்க, 185,000 பேரை சங்காரம் பண்ணிட்டான் பட்டயத்தை வச்சு. காலையில் அந்த சனகரிப்பு எழும்பி பார்க்குறான். தூஷணம் பண்ணின அசீரிய தேசத்தின் ராஜா சனகரிப்பு எழும்பி பார்க்கிறான். எழும்பி பார்க்கும்போது நடந்தது என்ன? அங்கே எல்லாரும் பிணமாய் கிடக்கிறதை பார்த்து எவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியம் தேவன் பாராட்டி இருக்கிறார் பாருங்க. அவன் வேற ஒன்றும் செய்யலை, தூஷித்தான் தன்னுடைய ஜனத்தை, தேவனை தூஷித்தான். தேவ மனுஷனை, இருதயத்தில் வேதத்தை பதித்த மனுஷனை, நீதியை அறிந்த மனுஷனை தூஷித்தான். அந்த தூஷணத்தை கர்த்தர் கண்டு சும்மா இருக்கலை, அவர் தம்முடைய நீதியை விளங்க பண்ணினார். 185,000 பேரை சங்காரம் பண்ணி போட்டுட்டார். சனகரிப்பையும் ஆண்டவர் சும்மா விட்டாரா? விடவில்லை. அதில் 37வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது, அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலுக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தாலே வெட்டி போட்டு ஆரரா தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். பார்த்தீங்களா? சொந்த பிள்ளைகள், அந்த அசீரிய ராஜாவாக சனகரிப்பினுடைய சொந்த பிள்ளைகள் அவங்க எழும்பி தகப்பனை கொண்டுட்டாங்க. ஒரு நிந்தித்த மனுஷனுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய சிக்ஷை. அதுதான் நம்ம பார்த்தோம். அவங்க பொட்டரிப்பை போல், அவங்க வஸ்திரத்தை பொட்டரிப்பு அரிக்கிறது போல அந்த நிந்திக்கிறவங்களை கர்த்தர் சந்திப்பார்னு நம்ம ஏசாயாவில் 51:7 படித்தோம் அல்லவா? நிந்திக்கிறது பெரிய ஆபத்து. யாரையும் நிந்திக்காதீங்க. அதுலேயும் குறிப்பாக தேவ மனுஷர்களை, அதுலேயும் குறிப்பாக தேவ பிள்ளைகளை, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி இருதயத்தில் வேதத்தை பதித்து நீதி அறிந்திருக்கிற தேவ மனுஷர்களுக்கு விரோதமாக மறைவாக தூஷித்தாலும் அதை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்பார். கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். இன்றைக்கி உங்களை யாராகிலும் நிந்திக்கிறாங்கன்னா, நீங்கள் இருதயம் உடைஞ்சு போய் நொறுக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோட, என்னை எல்லோரும் நிந்திச்சிட்டாங்க ஐயா, எனக்கு நிம்மதியே இல்லை, நான் உடைக்கப்பட்டு போயிருக்கிறேன், சமாதானம் இழந்து போயிருக்கிறேன், என்னை பேசி ஊரெல்லாம் என்னுடைய பேரை கெடுத்து என் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசி என் வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக தூஷணம் பண்ணி செய்யாதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி இன்றைக்கி நான் வெளியில் எழும்ப முடியலை, தலைக்க நிமிர்ந்து நிற்க முடியலை, வேலை ஸ்தலத்துக்கு போக முடியலை, என்னை குறித்து சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டு என்னை நிந்திச்சு என்னை ரொம்ப துக்கப்படுத்தி இன்றைக்கி நான் மன உடைஞ்சு போயிருக்கிறேன்னு சொல்லி யாராகிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உடைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக வழக்கு தொடுக்க வேண்டாம். நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக பிரதிபலனாக ஒன்றும் செய்ய போக வேண்டியதில்லை. நீங்கள் இருதயத்தில் வேதத்தை பதித்து நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்து கொண்டு எசேக்கியா எப்படி
அந்த சனகரிப்பு அனுப்பின அந்த நிருபத்தை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்னால் வைத்து, ஆண்டவரே நீர் பாரும், ஆண்டவரே நீர் கேளும், ஆண்டவரே கண்களை திறந்து பாரும் என்று சொல்லி அவன் எப்படி ஜெபிச்சானோ அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களை நிந்திக்கிற அந்த மனுஷர்களை ஆண்டவர் சந்திப்பார். உங்களுக்கு தேவன் நீதியை சரிகட்டுவார். தேவன் உங்களுக்கு நீதியை சரிகட்டுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய நிந்தனைகளெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் பாடுகளை சுமந்தார். அவருக்கு அவமானம்னா என்னன்னு தெரியும், அவருக்கு தூஷணம்னா என்னன்னு தெரியும். அவரை தூஷித்தாங்க, சிலுவையில் சொந்தக்காரங்க தூஷித்தாங்க, அவருடைய நாசரேத்து ஊரில் உள்ளவங்க இயேசுவை தூஷித்தாங்க. இயேசு எல்லா நிந்தைகளையும் சுமந்து கொண்டு தான் சிலுவையிலே பாடுபட்டார். எல்லா நிந்தனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டுதான் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அங்கே நீங்கள் 50ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இயேசு அவமானப்பட்டார், அந்த நிந்தையெல்லாம் அவர் சகித்தார். அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய நிந்தனை என்னன்னு அவருக்கு தெரியும். நம்ம நிந்தையெல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் பாடுகளெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை நிந்திக்கிறவர்களுடைய அந்த நிந்தனையை தேவனுக்கு முன்னால் கொண்டு போய் வைங்க. ஆண்டவர் உங்களை அந்த வெட்கத்திலிருந்து சீக்கிரமாய் தூக்கி எடுப்பார். உங்களை நிந்தித்தவங்க வெட்கப்பட்டுவாங்க, உங்களை தூஷணம் பண்ணினவங்க வெட்கப்படுவாங்க. அவங்கள கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வருவார். நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எதிராக எதுவுமே செயல்படக்கூடாது. அவங்களுக்கு விரோதம் மறைமுகமாக கூட நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது அமைதியாக காத்திருந்து தேவசமூகத்தில் ஜெபிச்சு பாருங்கள். கட்டாயம் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நிந்திக்கிறவர்கள் மத்தியில் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இப்பொழுது தலைகளை தாழ்த்தி இப்பொழுது ஜெபியுங்கள். உங்கள் இருதயத்தின் ஒரு நல்ல ஆறுதலை தேவன் தரும்படியாக நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, ஆண்டவரே, மனுஷர்களுடைய நிந்தனையினாலும் மனுஷர்களுடைய ஆண்டவரே தூஷணத்தினாலும் இருதயம் கலங்கி பயத்தோடு கூட ஐயா மன உடைஞ்சு போய் இருக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்னா, ஏசப்பா இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற நிந்தனைகளை, அவர்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை, அவர்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் ஆண்டவரை தூஷித்த அந்த தூஷணங்களை அவர்களை விட்டு அகற்றி, எந்த இடத்துல வெட்கப்பட்டாங்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாங்களோ, எந்த இடத்துல அவங்க தூஷணத்துக்கு ஆண்டவரே வேதனையில் கஷ்டப்பட்டாங்களோ அதே இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு இரட்டத்தனையான மேன்மைகளை கொடுத்து கனவீனம் பண்ணப்பட்ட இடங்களிலெல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆமே, நீதியை ஆண்டவரை நடப்பிக்கிறவர்களாக, அறிந்தவர்களாக, வேதத்தை இருதயத்தில் சுமந்தவர்களாக, ஆண்டவரே நிந்தித்தவர்களுக்கு எதிராக எதையும் செய்யாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க இந்த நாட்களில் அந்த பொறுமையையும் கிருபையையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப நேரத்தில் அநேகருடைய இருதயத்தில் உண்டாகின அந்த கலக்கங்கள் மாறி போகட்டும், பயங்கள் விலகி போகட்டும், நம்பிக்கையும் தைரியமும் உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchuguri. Contact 944 277 8986.